இன்றைக்கி வாழ்க்கை தத்துவத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பெருமாளுடைய விசேஷமே விட்ட கை தொட்ட பெருமாள்னு பேர். விட்ட கை அப்படின்னா இந்த விதி வசத்தினால் அவள் அப்பாவாகலை, யாருக்குமே ஏற்படக்கூடியதான ஒரு மிருத்யு பயம், அதாவது மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடியதான இரண்யன்கிட்டேருந்து விட்ட கை, அப்பாவே வேண்டான்னு விட்டுட்டவனை தொட்ட பெருமாள் அப்படின்னா அதனுடைய குழந்தைய பக்தி ரூபமாக பெருமாள் காரணம் பண்ணி அவனை காப்பாற்றுறார். ஒவ்வொரு இன்னல்கள்லையும் அப்பாவால் ஏற்படக்கூடியதான நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், யானையிலேருந்து ஆரம்பித்து நெருப்பில் தள்ளுறதுலேருந்து மலையிலேருந்து கடல்லேருந்து எல்லாமே அவருக்கு இம்சை கொடுக்குற ஒவ்வொரு நேரங்கள்லேயும் ஒரு தாயார் ரூபத்தில் பெருமாள் காப்பாற்றிருக்கார். அதை பெருமாள் தன் பக்தனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து தான் காப்பாற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. அது எப்படின்னா, கருவில் இருக்கிற நம்ம அம்மா வயத்தில் இருக்கும்போது சாட்சாத் அந்த பெருமாளை நம்ம லைவாக பார்த்து பேசின்னு இருப்போம். அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் கதறி அழும். அது ஏன் அழறதுன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு போனால் ரத்த ஓட்டங்கள்லாம் சீராக இருக்கான்னு நினைப்போம். அப்படி இல்லை. அந்த குழந்தை வெளியில் வரும்பொழுது வயத்தில் பார்த்த அந்த தெய்வத்தை நம்மளால் இனிமேல் எங்கே பார்க்க போகிறோன்றது தான் சுமையோடு வெளில அழறுது. நம்ம பொதுவாகவே பிரயாணங்களை முடிச்சுட்டு ஒரு ஏரோப்ளைனோ ஏதோ வாட்டவர் ட்ரெயின்லேருந்து வரும்பொழுது நம்ம எப்படி சுமையை எடுத்துகிட்டு வரோமோ, அந்த சுமையை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு ட்ராலின்னு ஒன்று வேணும். அந்த ட்ராலி தான் நம்ம பாவ புண்ணியங்கள் எல்லாமே சுமக்கக்கூடியது. அந்த பாவ புண்ணியத்தை சுமந்து அந்த பக்தியினால் நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த நரசிம்மருடைய பக்தியை கொண்டு போகிறதான விஷயம். அதை பிரகலாதன் நமக்கு பண்ணி காமிச்சிருக்கார்.